ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து இந்த குறும்படம் போட்ட உடனே சாண்ட்ரா இம்மீடியட்டாக போயிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரை ஹக் பண்ணி, அது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, நான் திவாகரை ஹக் பண்ணணும், ஹக் பண்ணி சாரி கேட்கணும்னு. ஸோ அதை போய் பண்ணுறாங்க. அவரும் ரொம்ப பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டாரு, ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கடுத்து வியானா கிட்ட ஹக் பண்ணுறாங்க. வியானாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் கூட எதனா பண்ணுவாங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சாரி சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. சாரி இல்லை, அவங்க போய் ஒரு சமாதானம் பேச போகும்போது அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அவங்களும் ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டாங்க. பார்வதி அதை ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இது எப்படி ப்ராங்கா என்ன அப்படின்னு தெரியல, இப்போ எதையும் நம்பதே இல்லைன்னே வேண்டானே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களே இதை எடுத்துருப்பாங்க. பட் விக்ரம் மட்டும் என்னென்னா, என் ஃபேமிலி பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, கேவலம் ஒரு டாஸ்க்குக்காக நான் அந்த மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டே ரிசைன் பண்ணேன். எங்கள் ஃபேமிலி ஃபீலிங்ஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, ப்ளீஸ் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டாம். நான் மட்டும்தான் இவ்வளோ நல்லவனாக பிறந்துட்டேன்னா, எனக்கு இந்த எவ்ரி இயர் இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து என்னை சாவடிப்பாங்க. எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்டால், நான் மட்டும் ஏன் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன், நான் மட்டும் ஏன் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன்னு. அதுக்கு ரியலாகவே அரோரா மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டு அப்படி சொன்னால் அது நல்லாயிருக்கும். அரோரா பார்த்திங்கன்னா ஒரு மோரர்லெஸ் ஒரு ஓவியா மாதிரி. ஓவியா வந்து வேறு டைப்பு, இவங்க வேறு டைப்பு. பட் வந்து ஒரு 2 பேருமே ஆள் மனசில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ அப்படி இருந்துட்டு சொன்னால் பரவாயில்ல. அதை வந்து ஆக்டிங்காக நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது. உடனே விக்ரம் வந்து சொல்கிறார், ஒரு டாஸ்க்கு தானே, நான் என் மேனேஜர் போஸ்ட்லேயாவது இருந்திருப்பேன்ல. அப்படி பார்த்தா மேனேஜர் போஸ்ட்டும் ஒரு டாஸ்க்கு தானே, இப்போ என்ன போனால் என்ன குடியா முழுகி போச்சு, ஒரு டாஸ்க்கு தானே போச்சுன்னு அவரும் எடுத்துக்கலாம்ல. அவங்க வந்து சாரி சொல்கிறாங்க, அந்த இடத்துல கூட அவருக்கு அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு 1 மினிட் கழிச்சு அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணாரோ என்னவோ தெரில, அவரே போயிட்டு திருப்பி வந்து, ஐயோ என்னை எல்லோரும் டீஸ் பண்ணுவாங்க, என் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, நீங்கள் அப்போ கூட கன்சிடர் பண்ணல, அப்போயாச்சும் வந்து இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கணும் அப்படிலாம் வந்து சொன்னார். சொல்லிவிட்டு கடைசி இப்போ விக்கல்ஸ்ன்னு அந்த மைக்கில் போட்டிருக்கிறத காமிச்சிட்டு, இவனுங்க பயங்கரமாக ஓட்டுவானுங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு பார்க்கறதுக்கு சத்தியமாக இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு டாஸ்க்குன்னு அதோடு அதை முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் மேனேஜராக இருந்த திவ்யாவுக்கும் தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. சாண்ட்ரா கொடுத்த குடைச்சல்னால தான் உடம்பு சரியில்லாமல் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அந்த டாஸ்க்கே அது மொத்தமாகவே எல்லாருக்குமே ஒரு மாதிரி மண்டை குடைச்சலாக தான் இருந்துச்சு. அதுக்கு விக்ரம் வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.